டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார், இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து இது மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை. மக்கள் கிட்ட தான் திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல், ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல், அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது. மக்களை தியேட்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டுருக்குறோம். அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை. மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம். அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நான். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குகிறோம். இங்கே பேசின என்னுடைய உதவிக்குனர்களாகட்டும் எல்லாருமே அதை நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குகிறோம். இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினான். அவனை திரும்பி பார்த்தேன், இல்லை அங்கே ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோழர் அப்படின்னா. நான் சொன்னேன் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது. தத்துவத்தை யார் கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இங்கே தான் முறைனே இங்கே இருக்குது. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸோட லவர்னு வச்சிங்களேன், பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது. அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணோன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி அடிச்சு அப்படி பண்ணும், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வரும். இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துகிட்டு போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறை டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோடு நம்மளால் வேலை செய்யவே முடியாது. பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அண்டு இதில் பல விமர்சனங்கள் இருக்குது, பல என்ன சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் எப்பயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தில் வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியாக வந்தவர். அந்த நீந்தி தனியாக வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. நான் மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு
ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆர்ட் நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளந்தட செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நீலம் இருக்குது அப்படின்றதுல நான் உண்மையிலே வந்து பெருமை கொள்கிறேன். ஸோ அந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நந்தகுமார் நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்டு தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதீன் ஆதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதீனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால் அதீனை வந்து நான் எப்போவுமே வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனாக இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் இவன் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி.